அதாவது ஹை ரிஸ்க், இப்ப நான் சொன்ன மொத்த காரணங்கள்லயும் தாய்க்கும் சேய்க்கும் ஏதோ ஒரு ஆபத்து கட்டாயம் இருக்கின்றது. இருந்தாலும் இதை முன்பே கண்டறிந்து, இது எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் என்று சொல்வோம். கர்ப்பத்துக்கு முந்தைய ஆலோசனை. இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டு தான் 100ல 90 பேர் வந்து டாக்டர் கிட்ட வர்றாங்க. பட் இப்ப அந்த ட்ரெண்ட் வந்து மாறிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து டாக்டர் நாங்க ஆரோக்கியமா இருக்கோமா, நாங்க குழந்தை பெத்துக்கிற தகுதியோட இருக்கோமா, நீங்க அதை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னா மனச்சோர்வு ஏற்படலாம். அப்ப வந்து அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணி, அதாவது நீ பண்ணுமா, உனக்குதான் நல்லது நல்லது அப்படின்னு சொல்லி அவங்கள தூண்டி அவங்கள எக்ஸசைஸ் பண்ண வைப்பாங்க. அதே மாதிரி சரியானபடி தூக்கம், எல்லாத்துக்குமே ஃபேமிலியா சேர்ந்து அந்த குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த தாய்க்கு பிறக்கிறது இல்லை, அந்த குடும்பத்திற்கு ஒரு வாரிசு. சோ குடும்பமே சேர்ந்து அதை நல்லபடியாக கொண்டு போனால்தான் அது நல்லது. சோ அதனால எல்லாருமே சேர்ந்து ஒரு இந்த மாதிரி பிரச்சனைகள், அதே மாதிரி மருத்துவர் எப்பொழுதெல்லாம் ஆலோசனைக்கு வர சொல்கிறார்களோ ஆன்டிநேட்டல் செக்அப் என்று சொல்வோம். பொதுவாக நார்மல் ரிஸ்க், லோ ரிஸ்க் பிரெக்னன்சி 7 அல்லது 8 முறை வர வேண்டும். ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி வாரம் கூட வர வேண்டியிருக்கலாம். சில சமயம் டெய்லி கூட வர சொல்லுவோம் பிபி செக் பண்றதுக்கு. சோ டாக்டர் சும்மா வர சொல்றாங்க அப்படின்னு சலிச்சுக்காம கட்டாயம் வந்து அந்த மாதிரி வர முடியாதவங்களை ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில சேர்த்து அவங்கள வந்து தொடர் சிகிச்சைக்கு உட்படுத்துவோம். சோ அந்த மாதிரி அடிக்கடி வந்து அதுக்கான பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றினா கண்டிப்பா இந்த ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியை நம்ம வந்து லோ ரிஸ்க் பிரெக்னன்சியா மாத்துறதுக்கான எல்லா வழிகளும் இருக்கு. அந்த ஆபத்துல இருந்து அவங்களை காப்பாத்தி தாயும் சேயும் நலமா கொண்டு வரதுக்கு நிச்சயமாக முடியும்.